அகரத்தின் அன்பு வணக்கங்கள். சிவன் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி. இவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது. சிவன்தான் முழுமுதற் கடவுள். சிவன் அணிந்திருக்கும் ஆபரணம் அனைத்திற்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் உள்ளன. அனைத்துமாக இருப்பவன் சிவன் மட்டுமே. அதனால்தான் நம் முன்னோர்கள் சிவனை முழுமுதற் கடவுளாக வழிபட்டுள்ளனர். சிவனே அனைத்து தோஷத்தையும் போக்கக்கூடியவர். சிவனே மற்ற அனைத்து கடவுளுக்கும் இறைவனாவார். அதாவது சிவனே கடவுளுக்கெல்லாம் கடவுளாவார். சிவபெருமான் எப்படி கடவுளுக்கும் கடவுளாக இருக்கிறாரோ அதேபோல சிவகணங்களுக்கு எல்லாம் முதன்மை கணங்களாக இருப்பது நந்தி பகவான். இந்த நந்தி பகவான் சிவபெருமான் தங்குமிடமான கையிலை மலை நுழைவாயிலை பாதுகாக்கும் தெய்வமாக கருதப்படுகிறார். இவர் வழக்கமாக ஒரு காளையாக சித்தரிக்கப்படுகிறார். நந்தி பகவான் சிவனின் வாகனமாகும். மரபின்படி நந்திநாத சம்பிரதாயத்தின் 8 சீடர்களின் பிரதான குருவாக நந்திதேவர் கருதப்படுகிறார். ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் சிவலிங்கத்தின் முன் சிவனை நோக்கியபடி நந்திதேவரின் உருவமானது அமைக்கப்பட்டிருக்கும். சிவபெருமான் பிரதோஷ கால நேரங்களில் நந்தியின் தலையின் மத்தியில் நடனமாடுவதாக சைவர்கள் நம்புகின்றார்கள். நந்தி பகவான் கைலாயத்தின் தலைமை காவலனாக இயங்குவதால் இவர் தேவர்கள் மற்றும் சிவனை தரிசிக்க வரும் பக்தர்களை தடுக்க வல்ல அதிகாரம் உடையவர். சிவன் ஆலகால விஷம் அருந்திவிட்டு பார்வதியின் மடியில் மயங்கியிருக்கும் வேளையில் இந்த நந்தி பகவானே மற்றோரை உள்ளே விடாமல் தடுத்தது. ஒருமுறை கைலாயத்தில் விஷ்ணு பகவான் சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக கருட வாகனத்தில் கைலாயம் சென்றார். அங்கு பகவான் விஷ்ணு நந்தி தேவனிடம் அனுமதி பெற்ற பிறகே சிவனை பார்க்க சென்றார். கருடன் கைலாயத்திற்கு வெளியிலேயே நின்றார். சிவபெருமானை தரிசனம் செய்த விஷ்ணு பகவான் சிவ தரிசனத்திலேயே மூழ்கி போனார். நேரமாகிக் கொண்டே இருந்தது. இதனால் பொறுமை இழந்த கருட பகவான் நந்தி தேவனிடம் அனுமதி பெறாமல் கைலாயத்தின் உள்ளே செல்ல முயற்சித்தார். இவனை கண்ட நந்தி பகவான் கருடனை தடுத்து நிறுத்தியதோடு இல்லாமல் அவருடன் சண்டைக்கு சென்றது. எனவே கருடனுக்கும் நந்திக்கும் மிகப்பெரிய சண்டை உருவானது. அப்போது நந்தி பகவானின் ஆவேச மூச்சு காற்றால் கருடன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். ஒரு கட்டத்தில் கருடனால் சமாளிக்க முடியவில்லை. எனவே தன்னை காக்குமாறு விஷ்ணுவை அழைத்தார். சிவ தரிசனத்தில் இருந்த விஷ்ணு பகவான் சிவனிடம் வேண்ட சிவன் நந்தியிடம் கருடனை மன்னிக்குமாறு கூறினார். அதனாலேயே கருடன் காப்பாற்றப்பட்டார். அப்படிப்பட்ட நந்தி பகவான் பிறந்த கதையைதான் நான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் தன்னுடைய தவத்தின் பயனாக உலகங்கள் பலவற்றை காணும் பேறு பெற்றார். அவர் யமலோகம் சென்றபோது அங்கிருந்த கல்மலை ஒன்றை பார்த்தார். அதனை பார்த்தவுடன் ஆச்சரியமாகி போனது. உடனே இது என்ன என்று யமனிடம் கேட்டார். அதற்கு யமன், முனிவரே, நீர் சிறுவயதில் சிவனடியார் ஒருவர் உண்ணும்போது அவருடைய அன்னத்தில் சிறிய கல்லை போட்டீர்கள். அது நாள்தோறும் வளர்ந்து வருகிறது. பூவுலகில் காலம் முடிந்து இங்கே வரும்போது இந்த மலையை உண்ணச் சொல்வோம் என்றார். யமன் கூறியதை கேட்ட முனிவர் நடுங்கினார். மேலும் யமன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஒரு சாப்பாட்டில் விழுந்து சிறு கல் எப்படி யமலோகத்தில் வளர்ந்து வளர்ந்து பெரிய கல்லாக பெரிய பாவமாக மாறியதோ அதேபோல பூலோகத்தில் ஒரு சிறிய பாவம் செய்தாலும் யமலோகத்தில் அது மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டு அதற்கு மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கும். 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் செய்யும் தவறுக்கு அவர்களின் பெற்றோருக்கே தண்டனையானது கொடுக்கப்படும் என்றார் யமன். அதனை கேட்ட முனிவர் நடுங்கினார். நான் செய்த தவறுக்கு வேறு பரிகாரமே இல்லையா என்றார் முனிவர். உள்ளது. பூவுலகில் இதே அளவு மலையை நாள்தோறும் பொடித்து உண்டு வந்தால் இங்குள்ள மலை மறைந்துவிடும் என்று யமன் கூற அவ்வாறே செய்வதாக முனிவர் வாக்களித்தார். முனிவர் பூவுலகுக்கு வந்தார். மலை ஒன்றை தேடிக் கண்டறிந்து அதன் கல்லை பொடியாக்கி உண்டு வந்தார். ஆகையால் அவரை அனைவரும் சிலாதர் என்று அழைத்தார்கள். சிலாதர் பிரம்மசாரியாக வாழ்ந்து வந்தார். அதனால் அவருடைய முன்னோர் நரகத்தில் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதை அறிந்த சிலாதர் ஒரு நங்கை நல்லாளை மனம் புரிந்து கொண்டார். வெகு காலமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. பின்னர் சிலாதர் சிவனை வேண்டி பல்லாண்டுகள் தவம் செய்ய அவர் உடம்பிலுள்ள எலும்புகள் தவிர மற்றவையெல்லாம் அரிக்கப்பட்டன. அந்நிலையில் ஈசன் அவர் முன் தோன்றி அவர் உடலை முன்போலாக்கி அவர் வேண்டுதலுக்கு இணங்க தானே அவருடைய மகனாக நந்தி என்ற பெயரில் தோன்றுவதாக கூறி மறைந்தார். அடுத்து சிலாதன் ஒரு யாகம் செய்தார். பிறகு
அந்த யாக பூமியை சிலாதர் கலப்பையால் உழுதபோது கலப்பை நுனியில் ஒரு பெட்டி இடித்தது. உடனே சிலாதர் அப்பெட்டியை பூமியிலிருந்து வெளியில் எடுத்து திறந்து பார்த்தார். பொன்னாக ஒளிர்ந்த அப்பெட்டியின் உள்ளே சூரியனைப் போல் ஒளி வீசிய சிறு குழந்தை ஒன்று இருந்ததைக் கண்டார். குழந்தையின் மேனியிலே திவ்ய ஆபரணங்கள் ஒளிர்ந்தன. சிலாதர், சிவபெருமான் அருளிய தவப்புதல்வர் இவரே என ஆனந்த கண்ணீர் பெருக்கினார். குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டுவிட்டு அந்த குழந்தையை சிலாதர் வீட்டிற்குள் எடுத்துச் செல்ல அவர் சாதாரண மானிடக் குழந்தையாக மாறிவிட்டார். அக்குழந்தைக்கு நந்தீசன் என்ற பெயரை வைத்து அன்போடு வளர்த்து வந்தனர். அவர் தன்னுடைய 7ஆம் வயதிலேயே சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். இந்நிலையில் ஒரு நாள் மித்திரர், வருணர் எனும் 2 தேவர்கள் சிலாதரை காண வந்தனர். நந்தியின் உடலில் எல்லா சுபலட்சணங்களும் காணப்படுகின்றன. எனினும் 8 வயதுக்குள்ளாகவே இறந்து விடுவான் என்றனர். இது கேட்ட சிலாதர் வருந்தி அழ, அதை காணச் சகியாத நந்தி சிவபெருமானை பிரார்த்திக்கலானார். அப்போது சிவபெருமான் நந்தியின் முன் தோன்றி, நந்திக்கு மரணமே இல்லை, எப்போதும் சிவனார் அருகிலேயே அவர் இருப்பார், சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பார் என்று கூறி தன் கழுத்திலிருந்து ஒரு கழுத்தணியை எடுத்து நந்தியின் கழுத்தில் அணிவித்தார். உடனே நந்தி ஒரு தெய்வ வடிவம் பெற்றார். 10 கரங்கள் 3 கண்களுடன் தோன்றினார். மேலும் அவரை பார்வதி தன் மகனாக ஏற்றார். இதுவே நந்தி பகவான் பிறந்த கதையாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள், கோவில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.